ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நல்லா மொறுமொறுப்பான ஒரு வடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வடை செய்ய ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் மீடியம் சைஸில் 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அந்த லேயர்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும், அதனால் அது எல்லாமே நல்லா பிரியிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வேர்க்கடலை, எள், முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெங்காயம், மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க. வெங்காயமே தண்ணி விடும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ வடைக்கு மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வடை என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கையில் மெல்லிசாக தட்ட கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாழையில் எடுத்துகிட்டு அதில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வடை எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக விடணும். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கடாய் சைஸுக்கு எவ்வளோ வடை சேர்க்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ சேர்க்கலாம், கொஞ்சம் கூட பிரியாது. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு நல்லா மொறுமொறுப்பாகி செவக்கிற வரைக்கும் இதை வேக விடுங்க. பாருங்கள், வடை எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து நல்லா செவந்து வந்திருக்கு, நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெய் எடுக்காதுங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான முறையில் நமக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.